தெரியும் தானே? இல்லை நாங்கள் போக மாட்டோம். துரத்துட்டு வந்து ரோட்டில் வர ஸ்பாட் அவுட் ஆகிட்டோம். ஒரு வாரம் ஆச்சு. முடிச்சிருச்சா? பின்ன வடிக்கமாக முடிச்சதோ. இல்லை நாங்கள் போக மாட்டோம். ஒன்று துரத்துட்டு வரது இல்லை. வெல்கம் டு ஒரு சேனலுங்க. கொஞ்சம் நம்ம வீடியோ கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கொஞ்சம் நம்ம வீடியோ எப்படி இருக்குன்னு கொஞ்சம் கமெண்டில் கொஞ்சம் சொல்லுங்கள். இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மந்திப்பூர்லேருந்து கபினிக்கு போயிட்டுருக்கோங்க. ஆக்சுவலாக வந்து இங்கேருந்து ஒரு 130 கிலோமீட்டருங்க. அதுக்காண்டி போயிட்டுருக்கோங்க. கொஞ்சம் நம்ம சேனல் வந்து நீங்கள் இவ்வளோ சப்போர்ட்னால கொஞ்சம் ஓரளவுக்கு நம்ம வியூலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்குங்க. கொஞ்சம் மேலும் மேலும் நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னும் நிறையா வீடியோ நான் போடுவேன், கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா இப்போ நம்ம பந்திப்பூரில் பார்த்திங்கன்னா ஒரு 1.5 hour தாங்க ஜிப் சவாரி. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 2 hours. நம்ம அதுக்காண்டி தான் போயிட்டுருக்கோம். வாங்க போவோம். நம்ம நைட்டு ஒரு இடத்துல ஸ்டே பண்ணிவிட்டு அப்புறம் இப்போ தான் அப்படியே கிளம்புறோங்க. பார்த்தோம் அப்படியே கிளம்புறோங்க. பனியாக இருந்துச்சு, ரொம்ப பயங்கரமான பனியாக இருந்துச்சுங்க. பார்த்திங்கன்னா நம்ம வண்டி நிற்கிது பாருங்கள், எப்படி அதில் தான் வந்தோம். போக மாட்டோம்டா. அப்படியெல்லாம் போக மாட்டோம். போன வாரம் என்னாச்சு தெரியுங்களா? தெரியும் தானே? இல்லை நாங்கள் போக மாட்டோம். துரத்துட்டு வந்து ரோட்டில் வர ஸ்பாட் அவுட் ஆகிட்டோம். ஒரு வாரம் ஆச்சு. முடிச்சிருச்சா? பின்ன வடிக்கமாக முடிச்சதோ. இல்லை நாங்கள் போக மாட்டோம். ஒன்று துரத்துட்டு வரது இல்லை.
நம்ம போகலான்னு நினச்சோங்க. இவங்க வந்து போவேணாம், போன வாரம் பிடிச்சிருச்சுன்னு லோக்கலில் இருந்து சொன்னாங்க. அதனால் நாங்கள் நின்றுட்டோம். ஆக்சுவலாக அங்கே நிற்கிது பாருங்கள், லைட்டாக உள்ளே கிராஷ் ஆகி நிற்கிது. உள்ளே பார்க்க அவ்வளோ பயங்கரமாக இருக்குது. எங்களை கிராஸ் பண்ணி யானை தாங்க இப்போ லெஃப்டில் நிற்கிது. ஆக்சுவலாக இந்த ரோட்டில் அதிகமாக யானை நடமாட்டம் ரொம்ப அதிகம் தாங்க. பார்க்கவே எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். இதுதாங்க அந்த யானை தாங்க, நம்ம கிராஸ் பண்ணி போன யானை தாங்க. வந்துட்டோங்க. நாகர்குலா அந்த ஜீப் சவாரி தாங்க இப்போ நம்ம போயிட்டுருக்கோம். ஆக்சுவலாக இதோட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப பயங்கரமான ஒரு பெரிய காடுங்க இது. ஆக்சுவலாக மிகப்பெரிய காடுங்க. நல்லா ஸ்பேஸாக அந்த அளவுக்கு சுத்தம் பண்ணி அது ரொம்ப பயங்கரமாக சுத்தமாக வச்சுருக்காங்க. ஆனால் நல்லா அகலமாக இருக்குங்க இந்த ஜீப் சவாரி. அந்த ரோடை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும், அவ்வளோ அகலமாக இருந்துச்சு. பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சு. எவ்வளோ தான் இருக்குது பாருங்களேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோங்க, ஒரு இந்தியன் கார்ட் ஃபேமிலி வந்துட்டு இருந்துச்சுங்க. ஏன்னா ஃபுல்லாகவே இந்தியன் கார்டு தாங்க. ஆனால் ஆக்சுவலாக வந்து இது பைசன்றாங்க. இது ஆக்சுவலாக இதோட நேம் வந்து இந்தியன் கார்டு தாங்க. இப்போ நம்ம நிற்கிறதும் வந்து அந்த காட்டுக்குள்ளே தான் இருக்கும். இது ஆக்சுவலாக நார்மல் ரோடு கிடையாது. ஆனால் உங்களுக்கு பார்க்குறது பார்த்தீங்கன்னா நார்மல் ரோடு மாதிரியே தெரியும். நம்ம அந்த ஜீப் சவாரியில் தான் வந்து இப்போயுமே இருக்காங்க. அந்த ஜீப் சவாரி ரோடு இதுவும் தாங்க. ஆனால் அது எவ்வளோ இந்த இபி லைன் ரோடையே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு பண்ணி வச்சாங்க. நீங்கள் பாருங்களேன், எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். அதாவது இந்தியன் காட்டை பொறுத்தவரை பாருங்களேன், இப்போ ஒரு மாடு திரும்பினா உடனே இன்னொரு மாடுமே திரும்பி என்ன ஏதுன்னு கரெக்டாக பார்க்குங்க. அவ்வளோ பயங்கரமானதுங்க இது. அந்த கூட்டத்தையே வந்து ஒரு மாடு ஒரு இது அலர்ட் ஆகிடுச்சுன்னா எல்லா மாடுமே அலர்ட் ஆகி பார்க்குங்க உடனே. இதுக்கு முன்னாடி கூட பார்த்துருப்பீங்க. அவ்வளோ பயங்கரமானதுங்க. பாருங்கள், கண்டுக்குட்டி கூட பார்க்குது பாருங்களேன். ஏன்னா நாங்கள் அந்த வண்டிக்குள்ளே நிற்கிறோம், அதனால் எங்களை அந்தளவுக்கு வாட்ச் பண்ணி பார்க்குதுங்க. இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 1.5 டன்னு வருமாங்க இது ஒரு வெயிட்டு. எவ்வளோ பெருசாக இருக்கும் பாருங்கள். பா, அதை நிற்கிறத பார்த்தாலே அவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். பார்க்கவே எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்கள். பாருங்களேன். பா, இது வந்து மெயிலுங்க. இது இப்போ நம்மளுக்கு அந்த பக்கம் இருக்கிறது ஃபீமெயிலுங்க. அங்கே நிற்கிது பார்த்தீங்கன்னா அது ஃபீமெயில். அது எவ்வளோ பயங்கரமாக இருக்குது பாருங்களேன். அப்புறம் கொஞ்சம் தூரம் போனோங்க. எல்லா இதுவுமே கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துச்சு. சாம்பட்டி இருந்துச்சு. அதுக்கு பின்னாடி பார்த்திங்கன்னா ஒரு மான் கூட்டமே இருந்துச்சுங்க. அது பார்த்தா கூட்டமாகவே ஓடிட்டு இருந்துச்சு எல்லாமே. சாம்பட்டிஸும் ஏதோ ரைட் சைடு பார்த்துட்டு இருந்துச்சு. ஏதோ ஒரு விலங்கு வந்து அட்டாக் பண்ண போகிற மாதிரி இருந்திருக்குங்க. ஆக்சுவலாக வந்து புலி தான் வருதுன்ற மாதிரி நாங்கள் வரப்போகுதுன்றதுக்காண்டி வெயிட் பண்ணி பார்த்தோங்க. நின்று பார்த்துக்கிட்டு இருந்தோங்க. 2 இருக்குது பாருங்களேன், 2 சாம்பட்டிஸ் இருக்குது பாருங்களேன். அது பாருங்களேன், எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுறது பாருங்களேன். ஏன்னா ஒரு காலிங் ஹவர்ஸ் வந்துச்சு. நாங்கள் அந்த இடத்துட்ட போகிறப்ப அந்த காலிங் ஹவர்ஸ் வந்தனால நாங்கள் அந்த இடத்துல வெயிட் பண்ணி பார்த்தோங்க. பாருங்கள், எல்லாம் மூமெண்ட் ஆகிடுச்சு பாருங்களேன். எல்லா மானுமே அந்த பக்கம் போயிடுச்சு பாருங்கள். இதுவுமே லைட்டாக அப்படியே நகண்டு போது பாருங்களேன். அங்கே பாருங்களேன், எவ்வளோ பயங்கரமாக நகண்டு போகுது பாருங்கள். ஏன்னா வந்து ஒரு வேட்டையாடக்கூடிய ஒரு மிருகம், அது புலின்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு மிருகம் வர்றதுனால எப்போயுமே அலர்ட் ஆகி வெயிட் பண்ணி பார்க்குமாங்க, இல்லைன்னா போயிருமாங்க. நாங்கள் 2 பார்த்துட்டு தாங்க இருந்தோம். பார்க்குது பாருங்களேன், எவ்வளோ பயங்கரமாக பார்க்குது பாருங்கள். வாட்ச் பண்ணிகிட்டு இருக்கு பாருங்களேன்.
அப்புறம் பார்த்தா சென்னாய் தாங்க அந்த இடத்துல வந்துச்சு. இந்த சென்னாய் கூட்டம் வந்தனால தாங்க அங்கே அந்த மான் கூட்டம் அப்புறம் ஓடி இருக்கு. இது ஆக்சுவலாக உங்களுக்கு 2 தான் இருக்குன்னு இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 7-8 இருக்குங்க. இது ஏன்னா நான் போன வீடியோலேயே உங்களுக்கு சொல்லியிருப்பேன், அவ்வளோ தந்திரமாக இருக்குங்க. ஏன்னா இங்கே 2 இருக்குன்னா கண்டிப்பாக இது பக்கத்தில் இருந்து ஒரு 4வது ஒரு 5வது இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு கூட்டமாக தாங்க இது எப்பயும் வேட்டையாடும். இப்போ ஆக்சுவலாக வேட்டையாட தான் வந்திருக்குங்க. இதை பார்த்து தான் அந்த இதெல்லாம் ஊன்னதுங்க. சாமட்டிக்ஸ் கூட பார்க்குது பாருங்க மறுபடியும். அப்புறம் கொஞ்சம் தூரம் வந்தாங்க. இங்கே வந்து அடிக்கடி புலி வருன்ற மாதிரி சொன்னாங்க. வெயிட் பண்ணோம், எதுவும் இல்லை. அப்படியே கொஞ்சம் நகர்ந்து வந்துட்டோங்க. பார்க்கவே காடு வந்து அவ்வளோ பயங்கரமாக இருக்குங்க. நீங்கள் வந்தீங்கன்னா இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இது ஆக்சுவலாக வந்து 2 ஹவர்ஸ் கொடுக்குறாங்க. 2 ஹவர்ஸ் நம்ம வந்து ஜீப் சவாரி போய்க்கலாம். ஆன்லைன்லேயே இருக்குது. அப்புறம் கொஞ்சம் தான் வெயிட் பண்ணி பார்த்தேங்க. புலி வர்றதுக்கு உண்டான காலிங் சத்தம் கேட்டனால அங்கேயே வெயிட் பண்ணேங்க. இந்த வழியாக இதுக்குள்ளே தான் இருக்குன்ற மாதிரி டிரைவர் சொன்னார். அதனால் அங்கே அப்படியே கொஞ்சம் தேடி பார்த்தோம், எதுவுமே தெரியலைங்க. அப்புறம் அப்படி எல்லா பேருமே அப்புறம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்க்கவே அவ்வளோ பயங்கரமாக இருந்துச்சுங்க. எல்லா பேருமே எல்லா திசையிலையுமே நின்று அவ்வளோ இதாக பார்க்க ஆரம்பிச்சோங்க. ஒன்றும் புலி வர மாதிரி தெரியலை. கிட்டத்தட்ட நாங்களும் ரொம்ப நேரம் நின்றோம். வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துக்கு வந்தாங்க. எல்லா மானுமே ஒரே பக்கமாக பார்த்துட்டே இருந்துச்சுங்க. ஒருவேளை இங்கே எதுவும் புலி வருமானு கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்த்தோங்க. எல்லா மானுமே கொஞ்சம் அலர்ட் ஆச்சு. அப்புறம் டிரைவர் கொஞ்சம் நீட்டாக வண்டி மூவ் பண்ணிட்டாங்க. மறுபடியும் இன்னொரு இடத்துல இருந்தோம். கொஞ்சம் மறுபடியும் அப்படியே அலர்ட் ஆச்சுங்க. அப்புறம் கடைசி வரையும் பார்க்க முடியலைங்க. கரெக்டாக 2 மணி நேரம் நம்மளை கூட்டிகிட்டு போனாங்க. க்ளோஸ் பண்ணிட்டாங்க. 4 மணி ஜீப் சவாரி வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரம் கூட்டிகிட்டு போகிறாங்க. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. வந்தீங்கன்னா இதை ட்ரை பண்ணுங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது.